இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது methods of plant breeding for crop improvements in breeding and biotechnology. Methods of plant breeding for crop improvement, அதாவது plant breedingல crop-ஓட improvement, அதாவது crop-ஓட yieldனா production, அப்புறமா குவாலிட்டியான crops நம்மளுக்கு கிடைக்கணும். அதை நாம் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியில் சேர்ந்து நல்ல ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக பிளான்ட் ப்ரீடிங்கில் சில மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், செலெக்ஷன், பாலிப்ளாய்ட் ப்ரீடிங், மியூட்டேஷன் ப்ரீடிங், ஹைப்ரிடைசேஷன். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டை வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து வளர்க்கறது தான் அந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இதுதான் அது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கூட ஒரு நியூ பிளேஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தெரியுதுன்னு நீங்களே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த பர்சன் கிட்ட. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் அந்த ஊரில் இருந்து அங்கேருந்து அவர் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணும்போது அவர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வேறு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து அங்கே வளர வச்சு பார்க்கறது. So it is a process of introducing high yielding varieties of plants from one place to another is called exotic species. So வெளியூர்ல இருந்து எதுக்காக அந்த பிளான்ட்டை வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வராங்கன்னா, அங்க நல்ல உற்பத்தியை கொடுத்துருக்கு, நல்ல குவாலிட்டியான கிராப்ஸை கொடுத்துருக்கு, நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிற கிராப்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாக இருக்குது, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாக இருக்கிற அந்த கிராப்பை எடுத்துட்டு வந்து நம்ம ஊரில் வளர்றோம் இல்லையா, அந்த வெளிநாட்டில் இருந்து வந்த கிராப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸாட்டிக் ஸ்பீஷிஸ். எக்ஸாட்டிக்னா வெளிநாட்டை சேர்ந்தது. தீஸ் இம்பார்ட்டன்ட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் மே கேரி pathogens and pests. Hence, they are thoroughly tested in a plant quarantine before being introduced to the fields. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம பிளான்ட்டில் வந்து அதாவது எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸை நம்ம ஊரில் கொண்டு வந்து அதில் ஏதாச்சும் நோய் இருக்கா, இப்போ எப்படி கரோனாவில் குவாரண்டைன் போடுறாங்க வெளிநாட்டில் இருந்து வந்த பர்சன்ஸை, அந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்து வந்த பிளான்ட்டில் பேத்தோஜன் அதாவது டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் ஏதாச்சும் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். பெஸ்ட் பூச்சி இருக்கா அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ட்டை குவாரண்டைன் பண்ணணும். ஸோ லேப்ஸில் வச்சு வளர விடணும். அப்புறமா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தெரிஞ்ச பிறகு ஃபீல்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபேஷியோலஸ் முங்கோ வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சைனா. ஸோ இதுதான் அந்த ஃபேஷியோலஸ்னா பிளாக் கிராம் வெரைட்டி. இது சைனாவில் தான் சைனாவில் இருந்து நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. Selection, one of the oldest method of plant breeding in which the individual plant or groups of plants are sorted out from a mixed population based on the morphological characters. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஓல்டஸ்ட் அதாவது பழமையான ஒரு மெத்தட். பிளான்ட் ப்ரீடிங்கில் ஏதாவது ஒரு பிளான்ட்டையோ இல்லை குரூப் ஆஃப் பிளான்ட்ஸையோ செலக்ட் பண்ணி எதை வச்சுன்னா அதோட மார்ஃபாலஜி வெளிப்புற தோற்றத்தை வச்சு செலக்ட் பண்ணி அதை நம்ம வளர வச்சு அதை வச்சு நம்ம பார்க்கறது. இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க. அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது உங்கள் பிடி சார் என்ன பண்ணுவார்? பிடி சார், பிடி மிஸ், ஃபிசிக்கல் டைரக்டர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே வந்து எல்லாரையும் கலந்துக்க வச்சு அதில் யார் தனியாக தெரியுறாங்களோ, யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியுறாங்களோ அந்த மாதிரி பர்சனை வந்து இண்டிவிஜுவல் இப்போ அத்லெட்டிக்ஸ்க்கு செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த டீம் கேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கபடி, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பிளான்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா, சில பிளான்ட்ஸோட ஈல்டு அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாக இருக்குது, குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் அண்ட் கிராப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸை வந்து எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் வச்சு வெளிப்புற தோற்றத்தை வச்சு நமக்கு செலக்ட் பண்ணுறோம். அந்த பிளான்ட்டை பார்த்தா நல்ல செழிப்பாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதை வச்சு செலக்ட் பண்ணுறது தான் இந்த செலெக்ஷன். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. மாஸ் செலெக்ஷன், பியூர்லைன் செலெக்ஷன், க்ளோனல் செலெக்ஷன். ஸோ மாஸ் செலெக்ஷன்னா இப்போ இது வந்து
ஒரு குரூப், அதாவது மாசம்னா ஒரு கை நிறைய கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீ செலக்ட் பண்ணணும். அந்த கையில் இருக்கிற சீட்ஸை நீ செலக்ட் பண்ணுற. உன் கையில் வந்து உங்ககிட்ட ஒரு கையோ, அதாவது ஒரு இதுவை நிறைய போட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு இதில் இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி சீட்ஸை மட்டும், ஸோ முன்னாடி வந்து இது வந்து ரொம்ப பழமையான இதுன்னு சொன்னோம் இல்லையா, மாஸ் செலெக்ஷன். இப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் அதாவது இப்போ எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ மழை பெஞ்ச உடனே, அதாவது ஆடி மாதம் இல்லை ஆனி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சீட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம அம்மாவோ இல்லை பாட்டியோ யாரோ வந்து வீட்டில் இருக்கிற கார்டனில் போடுவாங்க. அந்த மாதிரி உன் கையில் வந்து ஒரு குரூப் ஆஃப் சீட்ஸை கொடுத்து இதில் நல்லா இருக்கிற சீட்ஸை கலெக்ட் பண்ணி வெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சீட்ஸை கலெக்ட் பண்ணி அதை வந்து செகண்ட் ஜெனரேஷனில் வளர வைக்கிறாங்க. நல்லா இருக்கிறதோட கொஞ்சம் அந்த சீட்ஸை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை செகண்ட் ஜெனரேஷனில் வளர வைக்கிறாங்க. செகண்ட் ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஜெனரேஷன் வைஸ் 7-8 ஜெனரேஷன்ஸும் அதை வளர்க்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த டிசைரபிள் கேரக்டர் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து செய்கிறாங்க. இதை பார்க்கலாம். The seeds of best plant showing desirable characters are collected from a mixed population. Desired characters ஸ்பெஷலாக இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ட்டோட சீட்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். மிக்சட் பாப்புலேஷனா, ஸோ இந்த மாதிரி கலந்து இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் மாற்றிருக்கு, ஸ்கொயரு, ரெக்டாங்குலர், ஓவல், அந்த மாதிரி ரவுண்டு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுறோம். The collected seeds are allowed to raise in the second generation. ஸோ நம்ம இதை collected seeds செகண்ட் ஜெனரேஷனில் வளர வைக்கிறோம். This process is carried out for 7 to 8 generations. இது நம்ம கேரி பண்ணுறோம். 7 to 8 ஜெனரேஷனுக்கும் இந்த மாதிரி ப்ராசஸை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். At the end, they will be multiplied and distributed to the farmers for cultivation. ஸோ இந்த மாதிரி 8 ஜெனரேஷனுக்கும் வந்த பிறகு நல்ல உற்பத்தியை கொடுக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நாம் இந்த சீட்ஸை வந்து நிறைய உற்பத்தி மல்டிப்ளை பண்ணி ஃபார்மர்ஸ் கிட்ட கொடுக்கணும் கல்டிவேஷனுக்கு. எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் வெரைட்டிஸ் லைக் TMV2 அண்ட் AK10 இந்த மாதிரி வெரைட்டிஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், Pureline selection, the progeny of a single individual obtained by self-breeding. ஸோ Pureline ஒரே வெரைட்டியை திரும்ப ஸோ இந்த ஒரே வெரைட்டியான பிளான்ட்டை வந்து நாம், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டே திரும்ப வந்து செல்ஃப் ப்ரீடிங் பண்ணுறதுனால அதுக்கு இன்னொரு பேர், இந்த பியூர்லைன் செலெக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இண்டிவிஜுவல் பிளான்ட் செலெக்ஷன். இன் பியூர்லைன் செலெக்ஷன் large numbers of plants are selected from a self-pollinated crop and harvested individually. இந்த பியூர்லைன் செலெக்ஷனில் நிறைய பிளான்ஸோட நம்பர், அதாவது ஒரே வெரைட்டி ஆஃப் த பிளான்ட்டை செலக்ட் பண்ணி செல்ஃப் பாலினேஷன் பண்ணி அந்த க்ராப்பை நிறைய அறுவடை செஞ்சு, ஹார்வெஸ்டிங்னா அறுவடை செஞ்சு வச்சுருக்கணும். அதாவது இண்டிவிஜுவல்ஸை நிறைய கொண்டு வரணும். ஸோ இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ரோஜெனிஸ் ஃப்ரம் தெம் ஆர் எவாலுவேட்டட் அண்ட் செப்பரேட்டட். இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கிற அந்த பிளான்ட்டை மதிப்பீட்டு செய்யணும். எவாலுவேட்டட். இப்போ நீங்கள் கூட வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, அதை கரெக்ஷன் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் உனக்கு தெரியுது நீ எந்த அளவுக்கு படிக்கிற அப்படின்றது. ஸோ எவாலுவேட்டட்னா மதிப்பீடு தனித்தனியாக மதிப்பீட்டு செஞ்ச பிறகு தான் அதை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஸோ த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் அ பியூர்லைன் வெரைட்டி. ஸோ மதிப்பீட்டு செஞ்சு எது அதில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கோ, இப்போ நீங்கள் கூட ஃபர்ஸ்ட் மார்க் யாரோ அதை நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் ஒன்னை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த பியூர்லைன் வெரைட்டியில். ப்ரோஜெனி ஆர் சிமிலர் போத் ஜீனோடிபிக்கலி அண்ட் ஃபினோடிபிக்கலி. ப்ரோஜெனி அதாவது யங் ஒன்ஸ் வந்து ஜீனோடைப்னா ஜெனட்டிக் வைஸாகவும் சேமாக தான் இருக்கும். ஃபினோடைப்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வெளிப்புற தோற்ற வரியாகவும் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், clonal selection. A group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. இப்போ இந்த clonesனா இப்போ ஒரு group of plants வந்து ஒரே ஒரு பிளான்ட்ல இருந்து வெஜிடேட்டிவ் ஆர் ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் மூலமாக டெவலப் ஆச்சுன்னா அது க்ளோன். இப்போது இந்த செடியிலேருந்து ஒரு சின்ன ட்விக்கை கட் பண்ணுறோம், அதாவது ஒரு கிளையை கட் பண்ணி அது தனியாக வளர வச்சோம்னா இந்த செடி வந்து
இந்த பிளான்ட்டோட இந்த செடியோட clone சொல்லலாம். Okay? All the plants of the clone are similar both in genotype and phenotype. So clone பொறுத்தவரையும் genotype genetic wise ஆவும் physical appearanceல சேமா தான் இருக்கும். The selection of desirable clones from mixed population of vegetatively propagated crop is called clonal selection. So இந்த vegetative propagation மூலமா அதாவது நிறைய mixed population நிறைய செடிங்க இருக்கும், அதுல இருந்து vegetative propagation vegetative reproduction மூலமா ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்டை மட்டும் தன்னோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக க்ளோன் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் clonal selection. Polyploid breeding. Sexually reproducing organism have two complete set of chromosome in their stomatic cells is called diploid 2n. இப்போ செக்ஷுவலா அதாவது ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் அந்த மாதிரி அதன் மூலமா தன்னோட இனத்தை வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா, உற்பத்தி பண்ற எல்லா ஆர்கானிசத்துக்கும் 2 sets of chromosomes வந்து ஸ்டொமேட்டிக் செல்ஸ்னா பாடி செல்ஸ்லயே இருக்கு, அதை டிப்ளாய்டுன்னு சொல்வோம். The gametic cells have only one set of chromosomes. ஆனா கேமிட்ஸ்ல வந்து அதாவது செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்துக்கு வந்து பாடி செல்ஸ்ல டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் இருக்கும் 2n. ஆனா கேமெட்டிக் செல்ஸ் ஸ்பெர்ம் அண்ட் எக் அவங்களோட குரோமோசோம் செட்டு வந்து ஹாப்ளாய்டு சிங்கிள் எண்ணா இருக்கும். ஏன்னா ஸ்பெர்மும் ஓவமும் ஒன்னா சேர்ந்தாதான் டிப்ளாய்டா மாறும், அவங்க சேர்றதுக்கு முன்னாடி ஹாப்ளாய்டா தான் இருக்கும். An organism having more than 2 sets of chromosome is called polyploidy. இப்போ ஒரு ஆர்கானிசத்துல நிறைய செட்ஸ் அதாவது 2 செட்டுக்கும் மேலே இருந்ததுன்னா, அதாவது 3n இருக்கலாம், 4n இருக்கலாம், 5n அந்த மாதிரி செட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் டிஎன்ஏல குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பாலிப்ளாய்டி. கிரீக்ல பாலினாவே மெனி, ஆப்ளாஸ்னா ஒன் ஃபோல்டு, இடியாஸ்னா ஃபார்ம், இது எல்லாம் சேர்ந்தது தான் polyploidy. It can be induced by the physical agents such as heat or cold treatment, X-rays and chemical agents like colchicine. இந்த polyploidy breeding நடக்கிறதுக்கு வந்து physical and chemical agents மூலமா தான் நடக்குது. ஃபிசிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் கோல்டு மூலமா, ஹீட் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் எக்ஸ்ரேஸ் மூலமாகவும் நடக்குது இந்த polyploidy breeding. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா colchicine மூலமா நடக்குது. Next, achievements in polyploid breeding. Seedless watermelon and bananas. Seedless watermelon இருக்கு இல்லையா, அவங்க triploidy, 3n triploid. Bananas அவங்களும் சீட்ஸ் இல்லைல்ல, அது triploid. TV29 triploid variety of tea. So TV29 என்றது டீயோட triploid வெரைட்டியா. larger shoots and drought tolerance. இந்த டீ வந்து large shoots அதாவது அவங்களோட ஸ்டெம் வந்து நல்ல பெருசா இருக்கும், ஹைட் அதிகமா இருக்கும். அப்புறம் drought toleranceனா வறட்சியை எதிர்த்து நிற்கிற சக்தி, அதை டாலரேட் பண்ற சக்தி இந்த வெரைட்டி ஆஃப் டீக்கு இருக்கு. Triticale 6n hexaploidy is a hybrid of wheat and rye. So wheat and ryeயோட காம்பினேஷன்ல ஒரு ஹெக்ஸாப்ளாய்டியை உருவாக்கி இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஸ்பீஷீஸ் Triticale. To make this plant fertile, polyploid is induced. இந்த Triticale ஃபர்டைலாக கொண்டு வரத்துக்காக polyploid நம்ம இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கு இதில். நெக்ஸ்ட் ரெஃபானோபிராசிகா எல்லோ டெட்ராப்ளாய்டு பிளான்ட், இதுவும் கால்ச்சிசைன் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க ஃபர்டைலுக்கு. மியூட்டேஷன் ப்ரீடிங். மியூட்டேஷன் என்ன, சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச். சடனாக நம்ம குரோமோசோம்ஸில் ஏதோ சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒரு ஜென்ரேஷனில் இருந்தால் அது ஜென்ரேஷனுக்கு ஆஃப்டர் ஜென்ரேஷன் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ மியூட்டேஷன்னா ஒரு சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச், நம்மளோட குரோமோசோம்ஸில் இல்லை டிஎன்ஏல சேஞ்ச் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் மியூட்டேஷன். So sudden heritable change in the nucleotide sequence of DNA in an organism
ஸோ இந்த நியூக்ளியோடைடுன்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நைட்ரஜன் பேஸும் சுகர் பென்டோ சுகரும் ஃபாஸ்பேட் பாண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. ஸோ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் நியூக்ளியோடைடில் ஒரு சின்ன சேஞ்சஸ் சடனாக நடந்ததுன்னா அது வந்து மியூட்டேஷன். அது ஒரு ஆர்கானிசத்தில் நடந்ததுன்னா அது மியூட்டேஷன். த ப்ராசஸ் by which genetic variation are created, which in turn brings about the changes in the organism. இப்படி இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால ஆர்கானிசத்தில் ஜெனட்டிக் வேரியேஷன் ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு நியூ ஆர்கானிசம் வருது. ஸோ ஜெனட்டிக்கில் வேரியேஷன் ஏற்படுது. The organism which undergo mutation is called mutant. இப்போ ஒரு ஆர்கானிஸில் மியூட்டேஷன் நடந்ததுன்னா அது மியூட்டன். இப்போ ஈனோ தீரா லமார்க்கி ஆனால தான் ஃபஸ்ட்டு ஹியூகோ டெர்விஸ் என்றவர் வந்து மியூட்டேஷனை கண்டுபிடிச்சார். மியூட்டேஷன் நடந்ததை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறத விட அப்சர்வ் பண்ணார். அதனால் ஈனோ தீரா லமார்க்கி ஆனான்னா அந்தி மந்தாரை 5 மணி பூ. அந்த 5 மணி பூவில் என்ன அந்த 5 மணி பூவை என்னன்னு சொல்கிறோம் நம்ம இங்கே மியூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பிளான்ட்டில் மியூட்டேஷன் நடந்திருக்கு. The factors which induces mutation are called mutagens or mutagenic agents. இப்போ அந்த ஒரு பிளான்ட்லேயோ இல்லை ஒரு ஆர்கானிசத்தில் மியூட்டேஷன் ஏற்படுதுன்னா அந்த ஃபேக்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மியூட்டாஜெனிக் ஏஜென்ட் ஆர் மியூட்டாஜென்ஸ். ஏதோ ஒரு ஏஜென்ட்டால தான் அந்த மியூட்டேஷன் நடக்குது. அதுக்கு தான் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் மியூட்டாஜென்ஸ். மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் வந்து 2 டைப் இருக்குது, ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ். ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் பார்த்திங்கன்னா ரேடியேஷன்ஸ் தான். எக்ஸ்ரேஸ், ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸ், யூவி ரேஸ், டெம்பரேச்சர், இதன் மூலமாக தான் மியூட்டேஷனை நம்ம தூண்டுறோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ். கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இன்டியூசஸ் மியூட்டேஷன். ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் கேஸ், நைட்ரஸ் ஆசிட், இதெல்லாம் வந்து மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ், கெமிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. The utilization of induced mutation in crop improvements induces mutation breeding. So crop breedingல அதாவது crop improvementக்காக நாம் என்ன பண்ணுறோம்? மியூட்டேஷன் இன்டியூஸ்டு மியூட்டேஷனை நம்ம செய்கிறோம். அதுக்கு அந்த மியூட்டேஷன் அதாவது crop improvementக்காக இன்டியூஸ்டு மியூட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மெத்தட், இது பிளான்ட் ப்ரீடிங்கில் இந்த மெத்தடுக்கு பேர் வந்து மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. So next வந்து gamma garden. Gamma garden or atomic garden is a concept popularized after World War II for the peaceful use of atomic energy for crop improvement. This is a type of induced mutation breeding where the radioactive sources, particularly the gamma rays from cobalt-60 or the cesium-137 are used to induce the desirable mutation in crop plants. So gamma garden இல்லை atomic garden இது World War IIக்கு அப்புறம் இந்த gamma அதாவது இந்த atomic மெட்டீரியலை வந்து நம்ம crop improvementல யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பீஸ் கிரியேட்டர் தானே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பீஸ்ஃபுல் யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாமிக் எனர்ஜியை வச்சு க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் மியூட்டேஷன் ப்ரீடிங்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன பார்த்திங்கன்னா cobalt-60 அண்ட் cesium-137 நம்ம இன்டியூஸ்டு மியூட்டேஷனில் க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டிசைரபிள் வெரைட்டிஸை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங். சர்பதி சொனாரோ த வீட் produced from Sonara 64 by using the gamma rays. Gamma rays யூஸ் பண்ணி Sonara 64ல இருந்து சர்பதி சொனாராவை கொண்டு வந்திருக்காங்க, வீட் வெரைட்டி இது. நெக்ஸ்ட் Atamata 2 rice with saline tolerance and pest tolerance. Atamata 2 rice வந்து saline சால்ட் டாலரன்ஸ் அதாவது உப்புத்தன்மையை சகித்துக்கொண்டு அதோட அந்த ரைஸ் வளர வைக்கிறது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்னா பூச்சி பிடிச்சாலும் அதை எதிர்த்து நிற்கிற இந்த வெரைட்டி தான் அட்டாமேட்டா 2 ரைஸ் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரவுண்ட் நட் வித் திக் ஷெல்ஸ். கிரவுண்ட் நட்டுக்கு ஷெல் வந்து ரொம்ப திக்காக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ப்ரீடிங்.
Next, hybridization. The process of crossing two or more types of plants for bringing their desirable characters together into one progeny called hybrid. ஸோ ரெண்டு வெவ்வேறு பிளான்ட்டை கலப்பு பண்ணி எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம்னா, அதாவது கிராஸ் பண்ணுறோம்னா, அது டிசைரபிள் கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ஸை கிராஸ் பண்ணுறோம், கலப்பு கிராஸ் பண்ணுறோம். ஓகே, கிராஸ் பண்ணுறது வந்து அதுலேருந்து கிடைக்கிற அந்த ரெண்டு பிளான்ஸை கிராஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஹைப்ரிட். ப்ரோஜெனினா ஆஃப்ஸ்ப்ரிங், அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு பேர் தான் ஹைப்ரிட். த ஹைப்ரிட் இஸ் சுப்பீரியர் டு ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் டு போத் பேரண்ட்ஸ். இந்த ஹைப்ரிட் ரொம்ப சுப்பீரியராக தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்டு இல்லை ரெண்டு பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் ஒன்று இல்லை ரெண்டும் இதுவாக இருக்கும். என்னது, சுப்பீரியராக தான் இருக்கும். இந்த ரெண்டு பேரண்ட்ஸையும் சுப்பீரியராக இருக்கும் ஹைப்ரிட். காமன் மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் ஜெனட்டிக் வேரியேஷன் டு கெட் இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ். இது ரொம்ப காமன் மெத்தடாக இருக்குது. ஹைப்ரிடைசேஷன் பார்த்திங்கன்னா காமன் மெத்தட் எதுக்குன்னா ஜெனட்டிக்லி இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸை உருவாக்குறதுக்காக. நெக்ஸ்ட், ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் Triticale. It is a first man-made cereal. இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த Triticale வந்தது Triticum durum, இது wheat variety. அண்ட் இது Syllabus cereal, இது rye variety. ஸோ இது ரெண்டுத்துலேயும் இதில் பாருங்கள் 2n is equal to 4. ஏன்னா இவங்க டெட்ராப்ளாய்டு. 2n is equal to 4x is equal to 28. அண்ட் அதாவது Triticum wheat variety, rye கம்பு variety. 2n is equal to 2x is equal to 14. இது diploid condition. ஸோ இதில் கேமிட்ஸ் பாதி தானே. ஸோ 2n n-ஆ மாறிடுச்சு. 4x இங்கே 2x-ஆ மாறிடுச்சு. 28ல் பாதி 14-ஆ வந்தாச்சு. இங்கே பாருங்கள் 2n 1n, அதாவது n, அப்புறம் 2x ஒரு x, 14 7. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா இந்த எண்ணும் சேர்ந்து 2n, 2x + 1x 3x, அப்புறம் 14 + 7 21. இது ஒரு ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். ஆனால் இந்த ட்ரிப்ளாய்டு F1ல கிடைச்ச ட்ரிப்ளாய்டு என்ன, நம்மளுக்கு ஸ்டெரைல், மலட்டுத்தன்மையாக இருக்குது. அதனால் இந்த கால்சிசைன் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது குரோமோசோம்ஸை டப்ளிங் பண்ணாங்க. ஸோ டப்ளிங் பண்ணும்போது 2n அப்படியே தான் இருக்குது. 3n 6x, 3x 6x-ஆ மாறிச்சு. 21 42-ஆ மாறிச்சு டப்ளிங் பண்ணும்போது. அப்படி மாறும்போது இது ஃபர்டைலாக ஆச்சு. இதுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னா இந்த TRIT இருக்கு இல்லையா, இதுலனாலும் CALE, இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ட்ரிட்டிகமில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 வார்த்தையும் CKல இருக்கிற பின்னாடி இருக்கிற 4 வார்த்தையும் சேர்த்து ட்ரிட்டிகேலன்னு சொன்னாங்க. ட்ரிட்டிகேலன்னு பேர் வச்சாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியல். இப்போ பாருங்கள், Triticale is the first man-made cereal hybrid வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு man-made cereal hybrid. ஸோ wheat Triticum durum, wheatனா கோதுமை, 2n is equal to 28. rye Syllabus cereal, 2n is equal to 14. F1 sterile one கிடச்சிது. ஸோ அது 21, 2n is equal to 21. ஸோ அது மலட்டுத்தன்மையாக இருக்கிறதுனால குரோமோசோமை நம்ம டபுள் பண்ணுறோம். எதை வச்சு, கால்சிசைனை வச்சு, ஹெக்ஸாப்ளாய்டு, 2n is equal to 42. The cycle of crop raising and selection continues till the plants with desirable characters are finally obtained. ஸோ இது அப்படி இப்போ F1 ஸ்டெரைலாக வந்துடுச்சு, மலட்டுத்தன்மையாக வந்துடுச்சு, நிறுத்தலை. அது ஃபர்டைல் ஆகிற வரையும் அந்த சைக்கிளை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ the development of new varieties in a long drawn process, அதாவது நியூ வெரைட்டிஸை கொண்டு வரது ஒரு ரொம்ப கால ஒரு செலவு பண்ணணும், நிறைய நாள் தேவை அப்படின்றாங்க. 2 main aspects of hybridization are to combine the characters of 2 plants in one plant and to utilize the hybrid vigor. ஹைப்ரிடைசேஷனோட மெயின் ஆஸ்பெக்டே ரெண்டு டிசைரபிள் பிளான்ஸ், அதாவது டிசைரபிள்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிற பிளான்ஸை நம்ம கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ண பிறகு அதில் கிடைக்கிற அந்த ப்ரோஜெனி ஆஃப்ஸ்ப்ரிங் யங் ஒன்
ஹைப்ரிட் விகராக இருக்கணும். ஹைப்ரிட்னா பேரண்ட்ஸை விட விகர்டாக இருக்கு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி, அதாவது தாய், அதாவது குட்டி 16 அடி பாயம், 8 அடி பாய்ஞ்சதுன்னா குட்டி 16 அடி பாயம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.